Hello friends, welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கு சூப்பரான கிச்சன் ஹேக்ஸ் தாங்க பார்க்க போறோம். ஒரு சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனுமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி ஹோம் ஹேக்ஸ் போட்டிருக்கேன். அது லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மாசமும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வருவோம். பருப்பு ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை ரவை, இல்லை குழந்தைங்களுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் வாங்குறீங்க. இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கவர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னரில் மாற்றி வைப்போம். இல்லைன்னா நமக்கு தேவையான போது பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் சமைக்கும் போது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கவரை வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டைப் பண்ணி வைப்போம். காற்று போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டு வைப்போம். இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துகிட்டு எறும்பு வராமல் இருக்கிற கூட நம்ம இந்த கிளிப்ஸ் போட்டு வைப்போம். இந்த கிளிப்ஸ் பதிலாக இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக இந்த கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் டைட்டாக இருக்கும், இல்லை வந்து பூச்சி எறும்பெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். இந்த கிளிப்பில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. நம்ம தேவையான ரவையோ இல்லை பருப்போ எடுத்துட்டு நம்ம கிளிப்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இந்த கிளிப்பை வந்து நம்ம போட்டு வைக்கலாங்க. இப்போ நான் வைக்கிற இந்த எல்லோ பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணோம்ல, அதுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளே போயிடும். ஸோ அதனால் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அந்த கவர் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் வந்து நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டிக்கலாம். ஸோ இன்னும் நவராமல் இருக்கிறதுக்கு இந்த கிளிப்பையும் சேர்த்து நம்ம அடிஷ்னலாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எந்த காற்றும் உள்ளே போகாது, நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொட்டி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து பாட்டில்ஸ் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு இந்த கிளிப்ஸை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாங்க. நம்ம இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து நம்ம கொட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சனில் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான். சில சமயம் நம்ம கிச்சனில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சமைக்கும் போது வேர்த்து ஒழுகுது அப்படின்னு நமக்கு விண்டோவை திறந்து வச்சாலும் சரி, இந்த மாதிரி காற்று அதிகமாகி பார்த்தீங்கன்னா சில சமயம் அடுப்பே அணைஞ்சு போயிடும். அதுக்கு தாங்க நான் இந்த கேஸ் சேவர் பர்னர் ஸ்டாண்டு வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா என்னோட விண்டோ பக்கத்துலேயே தான் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கேன். ஸோ காற்று அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அடுப்பே எரியாமல் அப்படியே அணைஞ்சு போயிடும். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேஸுமே சேவ் ஆகுது. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க. உங்களுக்கு வந்து சைடில் அந்த மாதிரி கேப்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது நம்மளோட கேஸ் ஸ்டவ் பர்னரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டுக்குள்ளே ஈஸியாக ஃபிக்ஸ் ஆயிரும். உங்களோட கேஸ் ஸ்டவ் எது மாதிரி இருந்தாலும் சரி, இது வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுங்க. ஜஸ்ட் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா மெட்டல் தாங்க. உங்களுக்கு இதை யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. கொஞ்சமாக எங்காவது பட்டா கூட கிழிச்சிருக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த வித பாத்திரமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. எந்த வித டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. சின்ன பாத்திரம் வச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி தோசை தவா நீங்கள் வச்சு நீங்கள் தோசை சுடுறதா இருந்தாலும் சரி, இல்லை இரும்பு கடாய் வச்சு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக கன்வீனியண்ட்டாக தாங்க இருக்கும். நான் என்னோட கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய குக்கர் வச்சாலும் சரி, இல்லை சின்ன குக்கர் வச்சாலும் சரி, காற்று அடிக்காமல் அது சீக்கிரமாக குக் ஆயிரும். உங்களுக்கு கேஸும் மிச்சமாகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம யூஸ்வலாக பாத்திரம் விளக்கி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை விளக்கிட்டு பக்கத்தில் ஒரு கூடை வச்சு அதில் வந்து நம்ம ட்ரை பண்ண வைப்போம். ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டீ கப்ஸாக இருக்கலாம், இல்லை கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாத்திரம் விளக்கி வைக்கிற கூடையில் போடாமல் இந்த மாதிரி மேட்டில் வந்து ட்ரை பண்ண வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரை ஆயிரும். மேட்டோட பின்பகுதி பார்த்தீங்கன்னா ரப்பர் மெட்டீரியலுங்க. ஆன்டி ஸ்கிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளோரில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வழுக்கி வராமல் இருக்கும். ஸோ கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் போட்டுட்டு இந்த மாதிரி கப்ஸு கிளாஸ் டம்ளர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வைக்கும் போது சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இந்த அப்சார்பன்ட் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அது சீக்கிரமாக அப்சார்ப் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக தெரியும். நம்ம சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த மேட்டு போட்டு
இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ எல்லா பாத்திரமும் ஒன்றா அந்த பாத்திரம் விளக்கி வைக்கிற கூடையில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் உடையறக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீ கப்ஸ் கிளாஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சிங்க்குக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ட்ரையிங் மேட்டை நீங்கள் போட்டுட்டு தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பூஜை சாமான் விளக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் தனியாக ஒரு டப்பில் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ட்ரையிங் மேட்டில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிடுது. இந்த மேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியே வராது. இப்போ இந்த தண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிக்குது. நம்ம கவுண்டர் டாப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி ட்ரையிங் மேட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாத்திரத்தை விளக்கி வச்சிங்க அப்படின்னா உங்கள் கிச்சன் பார்க்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஷெல்ஃப் டிவைடர் தாங்க. நிறைய இடத்துல நம்ம இதை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதை எக்ஸ்பேண்ட் கூட பண்ணிக்கலாம். சின்ன இடத்துக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கிளிப் மாதிரி இதை போட்டுக்கலாம். இல்லை உங்கள் ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த டிவைடர் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறமா கிளிப் மாதிரி மாட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விதத்தை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரேயில் வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் பாட்டில்ஸ் இந்த மாதிரி வைப்போம். சாஸ் பாட்டில்ஸாக இருக்கலாம், வினிகர் இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜ் டோர் எப்போல்லாம் திறக்கிறோமோ ஒரு சவுண்டு கொடுக்கும், அது ஆடிக்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த செப்பரேட்டரி யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜோட ஷெல்ஃபில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டில்ஸ் வந்து ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரேஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய சாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரேயில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்படியுமே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டி உங்களுக்கு எப்போல்லாம் டோரை நான் திறக்கிறனோ அது சத்தமாக தான் இருக்கும். ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அது கீழே கூட விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்கள் ஃப்ரிட்ஜ் டோரில் நீங்கள் வந்து தனியாக சாஸ் பாட்டில்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரிட்ஜ் டோரில் அந்த ஷெல்ஃப்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட லென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம நிறைய விதத்தில் பயன்படுத்தலாங்க. ஃப்ரிட்ஜ் டோர் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டேஷனரி பாக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை மற்ற ஏதாவது ட்ரேஸில் கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். மெடிசன் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விதத்தில் பயன்படுத்தலாங்க. ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து ஒரு சின்ன பெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த செப்பரேட்டர் வந்து உங்களுக்கு வைக்க முடியாதுங்க. ரொம்ப பிளெயினாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வைக்க முடியும். இப்போ ஏன் ஃப்ரிட்ஜ் டோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த செப்பரேட்டர் வந்து எனக்கு தனியாக வைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ட்ரேஸில் வந்து நான் சாஸ் பாட்டில்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் டோரை வந்து திறக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த சத்தமும் இருக்காது. எந்த பாட்டில்ஸுமே கீழே விழாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி ட்ரேயில் வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பாட்டில்ஸ் வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கும். இது வந்து நல்ல ட்ரிக்காக இருக்குது. நிறைய இடத்துல இதை பயன்படுத்துறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பிளாஸ்டிக் ட்ரேஸ் இல்லைனா ஸ்கொயர் பிளாஸ்டிக் ட்ரேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இல்லை சார்ஜஸ் எதாவது வைக்கிறீங்க, மெடிசின்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம 4 டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடியது இந்த ஆயில் ட்ரேஸ் தாங்க. ஸோ அதை எப்போவுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த ஆயில் பாட்டில்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் தீந்துருச்சு அப்படின்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் வைங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கவுண்டர் டாப்பை வந்து நீட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதை எடுத்து சமைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குங்க. இந்த மாதிரி உட்டன் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ட்ரேஸ் வைக்கும் போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உரசாமல் உங்களுக்கு நல்லா இருக்குங்க.
நீங்கள் கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்டன் ட்ரேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ட்ரேவோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இரும்பில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உங்களுக்கு ஆயில் பாட்டில்ஸ் நீங்கள் தூக்கி வைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக தூக்கி வைக்கலாம். ஸோ எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு மல்டி பர்பஸ் ட்ரே தாங்க. உங்களுக்கு வந்து கட்லரி ஸ்டாண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபோக்கு, ஸ்பூன், இல்லைனா ஸ்ட்ராஸ், நைஃப் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஆயில் கண்டெய்னர் வைக்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி உட்டன் ட்ரேஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஆயில் பாட்டில்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது எண்ணெய் வழிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லைனர் போட்டுட்டு அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு தான் நாங்கள் வைப்பேன். ஸோ ஆயில் ஏதாவது வடிஞ்சா கூட பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்து ஒட்டிக்கும். ஸோ டிஷ்யூ பேப்பர் மட்டும் நம்ம எடுத்து மாற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு ரப்பர் பேண்டும் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா கீழே வழிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில்ஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரே பாட்டில், அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. நமக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், ஒரு லுக் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேஸில் வந்து வைங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இது க்ளீனிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி உட்டன் ட்ரேஸில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி குட்டி குட்டி அடிஷன்ஸ் வைக்கும் போது நம்ம குக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. நம்ம கிச்சன் அண்ட் கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஹேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சில கேட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த கிச்சன் ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஹோம் ஹேக்ஸ் வந்து நம்ம சேனலில் வருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.